உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். மனிதன் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கும்படி உண்டாக்கப்பட்டவன் என்பதை பற்றி இன்று வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனிதன் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அதாவது தேவனுடைய தன்மைகளும் குணாதிசயங்களும் அவனுக்குள்ளே இருக்கிறது. அப்படியானால் தேவன் எப்படி பிழைத்தாரோ, எப்படி காரியங்களை நடப்பித்தாரோ, அதுபோல இவனும் நடப்பிக்கும்படியாக இவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகையால் அவர் பேசி பேசி சகலத்தையும் உண்டாக்கினாரே, அதுபோல மனுஷனும் பேசி பேசி தன்னுடைய வாழ்க்கையை வாழும்படியாய் அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவர் பேசினார், அது அந்த காரியங்கள் உண்டாயின, சிருஷ்டிக்கப்பட்டன. மனிதன் என்ன பேசுகிறானோ அது சிருஷ்டிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவே சொல்லுகிறார், எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 2 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று அவன் சொல்ல வேண்டுமாம், நம்பர் 1. 2வது, தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டுமாம். சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது என்றால் என்ன? தன்னுடைய இருதயத்திலே முழு நிச்சயமாய் நம்புகிறது. அதில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் முழு நிச்சயமாய் நம்புகிறது. அதைத்தான் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது என்று சொல்லுகிறோம். அந்த சந்தேகப்படாமல் விசுவாசிக்க, அதாவது முழு நிச்சயமாய் நம்ப, நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த வார்த்தையை சொல்ல போகிறோமோ அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே பதித்து, அதை கருத்தரித்து, அதை வளர பண்ணி, அந்த இருதயத்தை நிரப்ப வேண்டும். இந்த வார்த்தையினாலே அந்த இருதயத்தை நாம் நிரப்பும்போது, அப்பொழுது நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் பேசுகிற வார்த்தைகள் அவைகள் விசுவாசத்தின் வார்த்தைகளாக இருக்கின்றன. அப்படி விசுவாசத்தின் வார்த்தைகள் போய் அந்த காரியங்களை நடப்பிக்கின்றன. பாருங்கள், மலையை எவ்வளோ பெரிய மலை, அது எவ்வளோ பெரிய வெயிட்டு, அது தூக்கிறதாவது, அது கொண்டு சமுத்திரத்தில் தள்ளி விடுறதாவது, அது லேஸ்பட்ட காரியமா, இது முடியுமா என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மலையையும் பேர்க்கக்கூடிய வல்லமையும், அதை கொண்டு போய் சமுத்திரத்திலே போடக்கூடிய அப்பேற்பட்ட வல்லமையும் இந்த வார்த்தையிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் மனிதன் தேவனுடைய சாயலிலே இருக்கிறவன். அதாவது முதலாவது, மனிதன் தேவனுடைய வார்த்தையை பெற்று தன்னுடைய இருதயத்திலே கருத்தரிக்க வேண்டுமாம். சும்மா தாங்க பேசினேன், அங்கே கேட்டேங்க, நடக்குதோ நடக்கலையோ நான் சொல்கிறேங்க, அப்படி கிடையாது. இருதயத்திலே முழு நிச்சயமாய் நம்பி என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை நம்முடைய இருதயத்திலே பதித்து, அதை கருத்தரித்து என்று சொல்லப்படுகிறது. கருத்தரித்துன்னா அங்கே ஒரு புது ஜீவன் உண்டாகுது பாருங்க. அப்படியாக இந்த வார்த்தைக்குள்ள ஒரு ஜீவனை வைத்து அதை முழு நிச்சயமாய் நம்புவதற்கு இதை நான் நம்புகிறேன். தேவன் சொன்னார், ஆதலால் நம்பக்கூடாத காரியங்களாக இருந்தால் கூட நான் நம்புகிறேன் என்று முழு இருதயத்தோடு கூட நம்ப தீர்மானித்து விட்டு நம்புகிறேன் என்று சொல்லி அதை இருதயத்தில் நிறைத்து விட்டு பேசினால் அது நடந்துவிடும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படி இருதயத்தின் நிறைவினால் பேசுகிற வார்த்தைகள் விசுவாசத்தின் வார்த்தைகளாக இருக்கின்றன. அப்படி இருதயத்தின் நிறைவினால் பேசுகிற வார்த்தைகள் சந்தேகமில்லாமல் பேசப்படுகிற வார்த்தைகளாக இருக்கின்றன. ஆதலால் பாருங்கள், அங்கே அது காரியங்கள் நடந்து விடுகிறது. அப்படியானால் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே அநேக வீணான காரியங்களை மக்கள் பேசுகிறார்கள், பாவமான காரியங்களை காண்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அதை பேசுகிறார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை உண்டாக்கி விடுகிறது. அதைத்தான் இங்கே இயேசு சொல்லுகிறார், மனிதன் பிழைக்கும் பொழுது அவன் தேவனுடைய சாயலில் இருக்கிறபடியால் அவன் தேவனுடைய வார்த்தையை பெற்று பிழைக்க வேண்டும். இந்த உலகத்தின் வார்த்தைகளால் அல்ல. இந்த உலகத்திலே பாருங்கள், மனிதர்கள் மாத்திரமல்ல, பிசாசுகளும் இருக்கின்றன. பிசாசுகள் அநேக அந்த கெட்ட எண்ணங்களை மனிதனுடைய இருதயத்தில் உண்டாக்குகின்றன. அது மாத்திரமல்ல, கெட்ட மனிதர்கள் மூலமாக அந்த கெட்ட வார்த்தைகளை பேச வைத்து அந்த வார்த்தைகளை மற்ற மனிதர்கள் கேட்கும்படி செய்கின்றன. ஆகையால்
இந்த பிசாசுகள் மனிதர்கள் மூலமாக பேசியும் கெட்ட வார்த்தைகளை நாம் கேட்க செய்கின்றன. நம்முடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணங்களை உண்டாக்கி அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றன. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வீணான வார்த்தைகள், வீணான மனிதருடைய பேச்சுகள், அவைகளை ஏற்றுக்கொள்ளாமல், இந்த சாத்தான் நம்முடைய உள்ளத்தில் உண்டாக்குற அந்த எண்ணங்களையும் கெட்ட எண்ணங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளாமல், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதை கருத்தரிக்க வேண்டும். அதை வளர்க்க வேண்டும். அதை கொண்டு இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி நிரப்பிவிட்டு பேசும்போது தேவன் விரும்புகிற ஆசீர்வாதங்கள் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்துவிடும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அது என்ன சொல்கிறாரு? பிசாசு வந்து சொல்கிறான், இப்போ நீர் 40 நாள் உபவாசம் பண்ணிட்டேரு, இப்போ உமக்கு பசிக்குது, இன்னும் ஆண்டவர் வந்து பிதாவாகி தேவன் நமக்கு வந்து இன்னும் சாப்பாடு கொடுக்கல, அதுக்கான ஏற்பாடு நடக்கலை, ஆனால் உமக்கு பசிக்குதில்ல, நீரே இப்போ இந்த கல்லை அப்பமாகும்படி சொல்லுங்க, அப்பமாக்கி சாப்பிடலாம்ல, நீர் தான் தேவனுடைய குமாரன்கிறீரே, அப்படின்னாக்க நீ கல்லை அப்பமாக்கி சாப்பிடலாம் என்று சொல்லுகிறான். பாருங்க, ஆனால் அது தேவனுடைய சித்தம் அல்ல. இவர் கல்லை அப்பமாக்கி சாப்பிடுகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அதனால் அவர் என்ன சொல்கிறார்? தேவனுடைய வார்த்தை வரும் வரைக்கும் நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லிட்டார் இவன்ட்ட? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். திட்டமாக சொல்கிறார். மனுஷன் எப்படி பிழைப்பான்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். அப்போ இந்த சாப்பாடு சரீரத்துக்கு சாப்பிட்றமே, அது என்னங்க என்று கேட்டால், அது சரீரம் பிழைப்பதற்கான சாப்பாடு. பாருங்க, இந்த சரீரம் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டது. அது மண்ணிலிருந்து உண்டாகிற பயிர் வகைகள் அந்த உணவை சாப்பிடும் பொழுது இந்த சரீரம் பிழைத்திருக்கிறது. ஆதலால் சரீரம் பிழைத்திருப்பதற்கு இந்த மண்ணிலிருந்து உண்டாகிற பயிர் வகைகள், கனிகள், அவைகள் தேவை. அதை சாப்பிட்டு கொண்டிருந்தால் இந்த சரீரம் பிழைக்கும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த மனிதன் இந்த சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டு கொண்டிருந்தான் என்றால் அவன் செத்து போவான். அதாவது அவனுடைய ஆத்மா செத்து போகிறது, அவனுடைய ஆவி செத்து போகிறது. ஆதலால் மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைக்க வேண்டும். மனுஷனுடைய ஆத்மாவுக்கு எதுங்க சாப்பாடுன்னு கேட்டால், அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை பெற்று ஏற்றுக்கொண்டு மனதிலே பதித்து அதை கொண்டு இருதயத்தை நிரப்பி, அதற்கு பிறகு அந்த வார்த்தைகளை மனிதன் பேசும்போது, தேவன் பேசினால் எப்படி அந்த காரியங்கள் நடக்குமோ அதே போல் மனிதன் பேசும்போது நடந்து விடுகிறது. இதுதான் அங்கே ரகசியம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் அதை பற்றி சற்று விளக்கத்தை இயேசுவே சொல்லுகிறார். நான் அதை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். அவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறையில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினால் அது சீக்கிரமாய் முளைத்தது. ஆனால் வெயில் ஏறின போது தீய்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. அது முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டபோது அது வந்து கனி கொடுக்க முடியவில்லை. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100 சிலது 60 சிலது 30 கனி தந்தது. கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார் என்று இங்கே இயேசுவே இந்த உவமையை சொல்லுகிறார். அதாவது ஒரு கதை போல ஒரு விஷயத்தில் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டானா, அவன் விதைக்கும் போது சில விதைகள் வந்து வழியருக விழுந்துருச்சான். ஆனால் என்ன நடந்துதான், ஆகாயத்து பறவை வந்து அந்த விதையை பொறுக்கி கொண்டு போய்விட்டது. இன்னும் சில விதைகள் கற்பாறையான இடங்களில், அதாவது கொஞ்சம் மண் இருக்குது, நல்ல மண் இல்லை, நிறைய அளவுக்கு இல்லை, கொஞ்சம் மண் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல விழுந்தபோது அது விதை நன்றாய் வேகமாய் முளைத்தது. ஆனால் வெயில் ஏறின போது தீய்ந்து போய்விட்டது. ஆனால் சில விதை முள்கள் உள்ள இடத்துல விழுந்தது. அந்த பாருங்க, இந்த விதை முளைச்சது, ஆனாக்க இந்த முள்ளுகள் நெருக்கி கிடந்ததுனால அந்த விதையானது வளர்ந்து நல்ல கனி கொடுக்க முடியவில்லை. 4வது, அந்த விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அந்த நிலத்தில் இருந்த மண்ணுக்கு ஏற்றாற் போல அது 30, 60, 100 கனி கொடுத்தது என்று சொல்லுகிறார்.
இவர் என்ன சொல்றாரு, இது எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்போம். அவர் அங்கே அர்த்தம் சொல்லுகிறார் பாருங்கள். விதைக்கிறவனை பற்றி உவமையை கேளுங்கள். விளக்கத்தை இப்ப சொல்ல வர்றார். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். இயேசு நல்லா தெளிவா அர்த்தம் சொல்றாருங்க. ராஜ்யத்தின் வசனம், அதாவது தேவனுடைய வார்த்தை, அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை உண்டாக்குகிறது, தேவனுடைய சமாதானத்தை உண்டாக்குகிறது, தேவனுடைய சந்தோஷத்தை உண்டாக்குகிறது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை இவனுடைய இருதயத்தில் உண்டாக்கி பிறகு அவனுடைய வாழ்க்கையிலும் அது உண்டாக்குவதற்காக அது வருகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை அந்த வார்த்தைகள் உண்டாக்குகிறது. அதைத்தான் சொல்கிறார் பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, இப்போ கர்த்தர் பேசுகிறாரு, என்ன சொல்கிறாருன்னா அதை பற்றி அதையெல்லாம் கவனிக்காமல் அதை உணர்ந்து பார்க்காம இவன் வேற ஏதோ ஒரு காரியத்தை சிந்தித்து கொண்டிருந்தான் என்றால் இந்த விதைக்கப்பட்ட விதையானது அங்கே விழுந்தது. ஆனால் பாருங்க, பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். பொல்லாங்கன் யாரு? சாத்தான். இந்த மனிதனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை அவன் பொறுக்கி கொண்டு போய் விடுகிறான். தேவனுடைய வார்த்தை எதற்கு கொடுக்கப்பட்டது? அந்த வார்த்தையை இவன் வளர்த்து அதன்படி பேசி தன்னுடைய வாழ்க்கையிலே பரலோகம் போல ஆசீர்வாதத்தை அவனுக்கு உண்டாக்கி கொள்ளும்படியாய் அந்த வார்த்தையை அவர் இயேசு விதைத்தார். ஆனால் பாருங்க, இவன் அதை உணர்வு இல்லாமல், சொரணை இல்லாமல், அதை கேட்டும் கேளாதவன் போல மற்ற காரியங்கள் அவன் தன்னுடைய கவனத்தை செலுத்திக்கிட்டு இதை கவனிக்காமல் இருக்கிறான். ஆதலால் அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ளே நிற்கவில்லை. அது என்ன நடந்து விட்டதான்? பொல்லாங்கன் வந்து அதை பொறுக்கி கொண்டு போய் விட்டானா. சும்மா கூட அது தானாக கடந்துட்டு அப்படியே ஒன்றும் செய்யாமல் போகலைங்க. அதாவது வந்து பொல்லாங்கன், நமக்கு விரோதி ஒருவன் இருக்கிறான் பாருங்க, பொல்லாங்கன், சத்துரு, பிசாசு. அவன் வந்து இந்த வார்த்தைகளை பொறுக்கி கொண்டு போகிறான். இங்கே மனிதர்களுக்கு தான் இந்த வார்த்தைகளுடைய முக்கியத்துவம் தெரியலை, ஆனால் சாத்தானுக்கு நன்றாய் தெரிகிறது. இந்த வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையானது, அது பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற வார்த்தையானது, அது இவனுடைய இருதயத்தில் விழுந்து இந்த விதை, அந்த வார்த்தை வளர்ந்து அவனுடைய இருதயத்தை நிரப்புமானால் அந்த வார்த்தையானது கனி கொடுத்து விடும். இவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக பரலோகம் போல வாழ்க்கையை மாறிவிடும் என்று மனிதனுக்கு தெரியலை, ஆனால் சாத்தானுக்கு தெரிகிறது. அவன் வந்து இந்த விதையை பொறுக்கி கொண்டு போய் விடுகிறான். அப்படி பொறுக்கி கொண்டு போய் விட்டதுனால தேவனுடைய வார்த்தை இவனுக்குள்ளே இல்லை. அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் இவன் பெற்றுக்கொள்வதற்கு வழியும் இல்லை. அப்படி ஆகிவிட்டது. அடுத்த ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இந்த கற்பாறையான இடம் போல அவனுடைய இருதயம் சிலர் இருக்காங்க பாருங்க. சிலருடைய இருதயம் வழியருகே போல அப்படி கிடந்தது. சிலருடைய இருதயம் கற்பாறையான இருதயம் போல இருக்கான். கொஞ்சம் தான் மண் இருக்கான். அந்த விதை விழுந்தபோது அந்த கொஞ்சம் மண்ணில் அது முளைத்ததான், அது வளர்ந்ததான். ஆனால் பாருங்க, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டான், நல்லா வளர்ந்தது, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கிட்டான். ஆனால் தனக்குள்ளே வேறு இல்லாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வாழ்க்கையில் பிரச்சனை வந்த பிறகு வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனேயே வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தவன, அப்படியா நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணுங்கிற, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த வழியிலேயே போற என்று சொல்லி மற்றவர்கள் விரட்டும் போது, பிரச்சனை பண்ணும்போது இவன் அந்த அந்த வசனங்களை விட்டு விடுகிறான். அது உபத்திரமும் உண்டான துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். அதாவது இந்த வசனத்தை விட்டு விடுகிறான். ஆக கற்பாறை போல இடத்துல இருக்கக்கூடிய இருதயமாக இருக்கும்போது அந்த இடத்துல போட்ட விதையும் பலன் இல்லாமல் போய்விட்டது. இது வந்து சாத்தான் வந்து இந்த விதையை பொறுக்கிட்டு போயிடல, இந்த வசனத்தை பொறுக்கிட்டு போகலை. இவனுடைய இருதயத்திலேயே, அதாவது இவனுடைய இருதயமே கல்லான இருதயமாக இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தை ஒரு உள்ள வளர்ந்து கனி கொடுக்க முடியல. அடுத்து, முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும், இவனுக்கு வந்து எப்படின்னா உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதால் அவனும் பலனற்று போகிறான். பாருங்க, உலக கவலை, எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இவ்வளவு ஐஸ்வர்யத்தை நான் சீக்கிரமாக சம்பாதிக்கணும், அதாவது ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று ஆசை. அது பாருங்க, இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இந்த உலக கவலைகளும் என்ன செஞ்சிருந்தான், கர்த்தருடைய வார்த்தையை நெருக்கி போட்டு
அது வளர்ந்து கனி கொடுக்காத முடியாதபடி ஆக்கியது தான். இது பாருங்க, மனிதனுடைய உள்ளத்தில் உலக கவலைகள் இருக்குது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்குது, அதை பாவம் செய்ய வேண்டும் என்ற பாவ இச்சைகள் அவனுடைய இருதயத்தில் கிடக்கு. அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறான், அதையே பேசி கொண்டிருக்கணும்னு நினைக்கிறான். அதை பேசி கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு அங்கே இடம் இல்லாமல் போகுது பாருங்க. அந்த இடம் இல்லாமல் போனதுனால தேவனுடைய வார்த்தை பலன் கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது, முள்ளுகள் நெருக்கி போட்டு விடுகிறது. ஆதலால் இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களும் பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. இவருடைய இருதயத்தில் என்ன இருந்துச்சு? முள்ளுகள். அதாவது சாத்தான் ஏற்கனவே முள்ளான களை செடிக்கான அப்படிப்பட்ட விதைகளை அவன் இவனுடைய இருதயத்தில் விதைத்து வைத்திருக்கிறான். இவன் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த பொல்லாத வார்த்தைகள், சாத்தான் விதைக்கிற வார்த்தைகள், அந்த விதைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவைகளை பிடுங்கி எறிந்திருக்க வேண்டும், களை எடுத்திருக்க வேண்டும். இந்த மனிதன் தன்னுடைய இருதயத்தில் களை செடிகள் முளைக்கும் போது, களை செடிகள் போன்ற வீணான எண்ணங்கள், அந்த வீணான வார்த்தைகள் முளைக்க அது முயற்சிக்கும் போது அதை பிடுங்கி எறிந்திருக்க வேண்டும், களை எடுத்திருந்திருக்க வேண்டும். ஆனால் இவன் தன்னுடைய இருதயத்தை கண்ட கண்ட உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அந்த பாவ இச்சைகள், அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு அவன் இடம் கொடுத்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கான அந்த தேவனுடைய வார்த்தையான வசனத்துக்கு அவன் இடம் கொடுக்காதபடியினாலே அந்த வசனம் வளர்ந்தது, ஆனால் கனி கொடுக்கிற அளவுக்கு அது வளர முடியவில்லை. இங்கே இந்த கற்பாறையான இருதயத்திலையும் சரி, இந்த முள்ளான இருதயத்திலையும் சரி, இங்கே வசனத்தை பிசாசு பொறுக்கிட்டு போகல, ஆனால் அவனுடைய இருதயத்தை கல்லாக்கி வச்சிருந்தான். அந்த மனுஷனுடைய இருதயத்தை முள்ளுகள் நிறைந்த அப்படிப்பட்ட செடிகள் நிறைந்த இடமா அதை ஆக்கி வச்சிருந்தான். ஆதலால் கர்த்தருடைய வசனத்துக்கு அங்கே இடமில்லை, அது வளர்ந்து கனி கொடுக்க முடியவில்லை. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அதாவது இந்த இருதயம் நல்ல நிலம் போல, அது களை செடிகளை முளைச்சா அவைகளை களை எடுக்கிறவனாக, கண்ட எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், பிசாசுடைய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், அவைகளை நான் என் இருதயத்திலே நான் என்டர்டெயின் பண்ண மாட்டேன், அவைகளை என் இருதயத்திலே தங்க வைக்க மாட்டேன், அவைகளை நீக்குகிறேன் என்று சொல்லி அவ்வப்போது களை எடுக்கிறவனாக இருந்து இந்த இருதயத்தை நல்ல நிலம் போல ஒருவன் வைத்து கொண்டிருந்தால் அங்கே தேவனுடைய வார்த்தையாகிய வசனம் விதைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த இருதயத்தில் அந்த வசனத்துக்கு அவன் தண்ணீர் பாய்ச்சுகிறவனாக, வேலி அடைத்து காக்கிறவனாக அப்படி இருக்கும்போது இந்த வசனம் தேவனுடைய வார்த்தையானது அவனுடைய இருதயத்தில் முளைக்கிறது, அது வளருகிறது, வளர்ந்து கனி கொடுக்கிறது, 30, 60, 100 கனி கொடுக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அதாவது தேவனுடைய வார்த்தை மனிதனுடைய இருதயத்தில் வந்து அது வளர்ந்து கனி கொடுக்கும்போது அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், சந்தோஷமானதாக இருக்கும். அவன் உலகத்தில், இந்த உலகம் எவ்வளவு தரித்திரத்தில் கிடந்தாலும், பஞ்சங்களிலே கிடந்தாலும், உலகம் எவ்வளவு பொல்லாததாக இருந்தாலும், இவன் இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவனாக தன்னை பாதுகாத்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் தன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுத்து அந்த வார்த்தைகளை தன்னுடைய இருதயத்தில் வளர பண்ணி, அதாவது அந்த வார்த்தை இருதயத்தில் கருத்தரித்து அதை வளர பண்ணி பிறகு அவன் அதை பேசும்போது அந்த வார்த்தையின்படியே காரியங்கள் நடக்கிறபடியாலே அவனுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையிலே உண்டாகின்றன. பாருங்கள், இயேசு கதை சொல்லுகிறது போல சொல்லி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி இருக்கிறார். அதாவது மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி, அதாவது தேவனுடைய வார்த்தையை பெற்று நாம் அதனால் பிழைக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் சொன்னது மாத்திரமல்ல, அவரும் கூட தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்காக காத்திருந்தார். அதை கேட்ட உடனேயே அதன்படி செய்தார். அப்பொழுது அந்த வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நடந்தன. பாருங்கள், நான் அதற்கு அத்தாட்சியாக ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 19வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். இங்க பாருங்க, இயேசுவானவர் ஒரு தீர்மானம் வச்சிருந்தார். இந்த உலக காரியங்கள் என்ன நடக்குது, நான் அதை பார்த்து அதை என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நான் அப்படிப்பட்ட ஆளாக வாழ போகிறது கிடையாது. நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறாரோ, என்ன என்னுடைய வாழ்க்கை எனக்கு காண்பிக்கிறாரோ அதை மாத்திரம் செய்வேன் என்று தன்னுடைய இருதயத்தில் அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருந்தார். ஆதலால் அவர் பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்தார்.
அவர் என்ன காட்டினாரோ அதை மாத்திரம் அந்தப்படியே செய்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், நான் மறுபடி வாசித்து காட்டுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாரோ என்ன செய்கிறாரோ அதை எப்படி குமாரன் காண்கிறாரோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அது இயேசு ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தார், நானா என் இஷ்டத்துக்கு எதையும் செய்ய போகிறதில்ல, பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதை என் இருதயத்தில் பதித்து வைத்து நான் அதை மாத்திரம் செய்வேன் என்று தீர்மானித்து கொண்டேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். அவர் செய்கிறத பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதே போல நானும் செய்கிறேன் என்று சொல்லி இயேசுவை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு எப்படி ஜெயமுள்ளவராக இருந்தார் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். வந்த காரியத்தை எப்படி நிறைவேற்றினார். அவர் மனிதனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படி சிலுவைக்கு போக வந்தார். ஆனால் சாத்தான் அப்படி சிலுவைக்கு போக முடியாதபடி அநேக தடைகளை ஏற்படுத்தினான். அது மாத்திரமல்ல, இவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்காம இவருடைய இஷ்டத்துக்கு எதையாவது செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக, நீர் தேவனுடைய குமாரனால் பசியா இருக்கிறீர்ல, கல்ல அப்பமாக்கி சாப்பிட வேண்டியதானே என்று அவன் சொல்லுகிறான். பாருங்கள், அப்பொழுது இயேசு தன்னுடைய சுய இஷ்டத்துக்கு எதையும் செய்யாமல் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருந்தார். அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார். இன்னொரு வார்த்தை இயேசுவே சொல்லுகிறார். யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனம், என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. சுயம் பாருங்க, செல்ஃபிஷ்னஸ், செல்ஃப், அந்த சுயமாய் நான் ஒன்றும் செய்கிறதில்லை. நல்லா அப்பமாக்கி சாப்பிட்றதுன்னா அது சுயத்தில் போகிறது. ஏன்னா பிதாவாகிய தேவன் இன்னும் ஆவியானவர் மூலமாக வார்த்தையை கொடுக்கல. இவருக்கு பசியாக இருக்குதுன்னு வேணால் இவர் வேணால் கல்ல அப்பமாக்கி சுயத்தில் இது ஏதாவது இவருடைய சொந்த ஐடியாவில் எதையாவது செய்யலாம். ஆனால் அது பிதாவுடைய சித்தமாயிராது. ஆதலால் இவர் என்ன பண்ணிட்டார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை தீர்மானிச்சிட்டேன்றார். ஆதலால் பாருங்கள், தேவனுடைய சித்தத்துக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு நான் அதன்படி வாழ போறேன் என்று சொல்லி நாம் தீர்மானிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுப்போம். அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் கருத்தரிப்போம். அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் நிரப்புவோம். பிறகு அந்த வார்த்தையை பேசுவோம். அந்த வார்த்தையை பேசும்போது வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் நடக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையே ஒரு பரலோகம் போல ஒரு வாழ்க்கையாய் மாறும். நம்முடைய சூழ்நிலையை பரலோகம் போல மாற்ற முடியும். நம்முடைய குடும்பத்தை பரலோகம் போல மாற்ற முடியும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரலோக வாழ்க்கை போல அமையும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை பரலோக வாழ்க்கை போல அமையும். நம்முடைய சரீரத்தில் இருக்க வியாதிகள் நீங்கத்தக்கதாக நாம் பேச முடியும். நம்முடைய சூழ்நிலைகளிலே நம்மிடத்தில் போராட்ட பிசாசுகளை பார்த்து பிசாசை நீ ஓடிப்போ சொல்ல அவைகள் ஓடிப்போகும். பாருங்க, இந்த விதைக்கிறது என்று சொன்னால் இருதயத்தில் விதைச்சு அதன்படி செய்யறத பத்தி சொல்றேன். இங்க பாருங்க, சரீரத்தில் இப்போ பலவீனம் இருக்கிறது, வியாதி இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த சரீரத்தில் இருக்க பலவீனத்தை வியாதியும் போக்குறதுக்கு என்ன செய்யணுமா, இயேசு என்னுடைய நோய்களை சுமந்து விட்டார், ஆதலால் நான் சுகமாய் இருப்பதற்கான அங்கே கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், என்னுடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் காயப்பட்டாரே, ஆதலால் என்னுடைய நோய்களை அவர் சுமந்து விட்டபடியால் நான் நோய்களை சுமக்க வேண்டியதில்லை என்ற எண்ணம் அந்த வார்த்தைகளை இருதயத்தில் வளர்த்து அந்த இருதயத்தில் அதை நிரப்பி பிறகு சரீரத்தில் இருக்க வியாதியை நீ மறைந்து போ என்று சொன்னால் இந்த சரீரத்தில் இருக்க வியாதி மறைந்து போகும், சுகம் உண்டாகும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தேவன் மனிதனுக்கு பண வசதிகளை உண்டாக்கணும்னு அவர் எவ்வளோ காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். சிலர் பாருங்க, தொட்டது ஒன்று விளங்கலங்க என்று சொல்வார்கள். விளங்கலைன்னு சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கையை ஒன்றும் விளங்காமல் போய்விடுகிறது. ஆனால் தேவன் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், எனக்கு நல்ல வாழ்வை கொடுக்கிறார், என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார், எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், என்னுடைய குடும்பத்தை நன்றாய் நடத்த முடியும் என்று தேவன் சொல்லுகிறாரே. எனக்காக இயேசு பாடுபட்டார், எனக்காக அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்பி தன்னுடைய இருதயத்தில் அந்த வார்த்தைகளை கருத்தரித்து அதை பேசும்போது, எனக்கு வர வேண்டிய பணமே வா, தடைகளை நீங்கு என்று சொல்லும்போது அந்த தடைகள் நீங்குகிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறது, கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கிறது, கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்கிறது, கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கிறது. அப்பொழுது அந்த வாழ்க்கை ஒரு பரலோகம் போல நல்ல ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கையாய் அமைகிறது.
உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே, அந்த வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு என்னுடைய குடும்பம், கணவன் மனைவி இவர்களுடைய உறவு பரலோகத்திலே மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையோடு கூட எவ்வளவு இன்பமாயிருப்பாரோ அதுபோல இன்றைக்கு சாயலும் ரூபமாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். நான் கணவன் மனைவியாக, அதாவது மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையோடு கூட சந்தோஷமாக இருப்பது போல பூமியிலே அப்படி பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று இந்த வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் அந்த வசனத்தை நிரப்பி அதை பேசும்போது அதுபோல இன்பம் இந்த பூமியிலே இந்த குடும்ப வாழ்க்கையிலே உண்டாகிறது. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆதலால் இந்த வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து அதை நிரப்பி அதை பேச வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறது. ஒருவன் விதைக்க புறப்பட்டான். யார் விதைக்கிறவர்? அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, விதைக்கிறது யாராம்? மனுஷகுமாரன். அதாவது இயேசுவே அந்த வார்த்தைகளை விதைக்கிறாராம். அந்த வார்த்தைகள் தேவனுடைய வசனமா, அது வளர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை உன்னுடைய வாழ்க்கையில உண்டாக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது சீஷர்கள் சொல்லுகிறார்கள், பாருங்க, இப்போ நீங்கள் எங்ககிட்ட உவமையாக பேசாமல் நேரடியாக பேசுகிறீங்க என்று சொன்னார். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உங்களுக்கு சொன்னால் விளங்கும், அதனால் நேரடியாக சொல்கிறேன். அவங்களுக்கு நேரடியாக சொன்னால் விளங்காது, அதனால் அவங்கக்கிட்ட ஒரு உவமையாக சொல்கிறேன்றார். சொல்லிட்டு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். வருங்க, உள்ளவன் எவனோ ஏற்கனவே வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவனுக்கு இன்னும் கூட அதிகமாய் வசனம் கொடுக்கப்படும். அவன் தன்னுடைய இருதயத்தில் அந்த வசனத்தை வளர்த்து இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களுக்குள் வருவான், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதை எடுத்துக்கொள்ளப்படும். கொடுக்கப்பட்ட வசனத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே எதுவுமே நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க எனக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பிரியம் இல்லாதவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் வசனம் உள்ளே போச்சு பாருங்க, அதுவும் கூட எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். ஆக கர்த்தருடைய வசனம் உள்ளே போனாதான் அது வளர்ந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஆனால் இவன் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறதுனால இருந்ததையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும், இப்படிப்பட்ட ஆட்கள் எப்படி இருக்காங்களாம்? கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவருடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. அவர் ஜனங்கள் ஏன் இதை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டால், அவருடைய இருதயம் கொழுத்து இருக்கிறது. உலக காரியங்களில் சுயத்தினால பாவ இச்சைகளினால அதில் வாழ வேண்டும் என்று அவருடைய இருதயம் கொழுத்து இருக்கிறது. ஆதலால் தேவனுடைய வார்த்தை அங்கே போக மாட்டேங்குது. நான் வர்றேன், பார்க்குறாங்க, ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. என்னுடைய வார்த்தையை நான் கொடுக்குறேன், ஆனால் கேட்டும் கேளாமல் இருக்கிறாங்க, செவிட்டுத்தனமாக கேட்குறாங்க. ஆதலால் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் சீஷர்களாக இருக்கிறவர்கள், உங்கள் கண்கள் காண்கிறவைகளும் உங்களுடைய காதுகள் கேட்கிறவைகளுமாய் இருக்கிறபடியால் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். என்ன பாக்கியம் உள்ளவைகள்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிறதுனால அது வளர்ந்து அவருடைய இருதயத்திலே வளர்ந்து நிறைந்து அவருடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆதலால் அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆதலால் பாக்கியம் உள்ளவர்கள். அருமையானவர்களே, இதிலிருந்து என்ன விளங்குகிறது? தேவன் மனிதனை அவருடைய சாயலில் ரூபத்தில் படைத்து அவர் எப்படி வார்த்தையினால வாழ்க்கை காரியங்களை நடப்பிக்கிறாரோ, அவருடைய சிருஷ்டிப்பின் காரியங்களை நடப்பித்தாரோ, அதுபோல அவருடைய சாயலில் ரூபத்தில் இருக்க மனிதன் தேவனுடைய வார்த்தையை பெற்று தன்னுடைய இருதயத்தில் வளர்த்து அதை பேசும்போது அந்த தேவ ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். ஆதலால் அப்படி அவன் பிழைக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆக ஒரு காரியம் நன்றாய் தெரிகிறது. மனிதன் அவருடைய சாயலில் ரூபத்தில் இருக்கிறவன் அவருடைய வார்த்தையினாலே பிழைக்க வேண்டும். ஆதலால் நாம் மனிதர்கள் அவருடைய வார்த்தையை பெற்று அதை ஏற்றுக்கொண்டு அதை வளர பண்ணி அதில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், ஆதாமுடைய சந்ததியாக இருக்கிறீர்கள். ஆதாம் பாவம் செய்து இந்த உலக பாவ காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே விட்டு கொண்டான். ஆனால் இப்பொழுது இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ண விரும்புகிறார்.
நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், இந்த சுயமான பாவ இச்சையான காரியங்களை வெறுத்துவிட்டு, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய இருதயத்தை நான் கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்றால், அவர் உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய வசனமாகிய விதையை உங்களுக்குள்ளே விதைப்பார். சுகத்துக்கு ஏதுவான வசனத்தை விதையை விதைப்பார். ஐஸ்வர்யத்துக்கான விதையை விதைப்பார். சந்தோஷத்துக்கான விதையை விதைப்பார். சமாதானத்துக்கான விதையை விதைப்பார். பூமியில நல்ல ஒரு அந்தஸ்தில் வாழ்வதற்கான அந்த விதையை அவர் விதைப்பார். அந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் வளர பண்ணும் பொழுது பிறகு அதை பேசுவீர்கள். அதே போல ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். அருமையானவர்களை, இந்த இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு இருதயத்தில் இடம் கொடுங்கள். அந்த வார்த்தை இருதயத்தில் வளருங்கள். பிறகு அதை பேசுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.